விலக்க வேண்டிய கிரிசைகள், அதாவது செயல்கள் 6. அது என்னவென்றால், நெய்யுண்ண மாட்டோம், பாலுண்ண மாட்டோம், கண்ணிற்கு மையிட்டுக் கொள்ள மாட்டோம், தலையில் நறுமணமிக்க மலர்களை சூட மாட்டோம், சாஸ்திரங்களாலும் நம் முன்னோர்களாலும் செய்யக்கூடாது என்று சொன்னவற்றை செய்ய மாட்டோம், பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொய்யான வார்த்தைகளை ஒருவரிடம் சென்று கோள் சொல்ல மாட்டோம். இதுவே செய்யக்கூடாத 6. செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுவும் 6 தானே? அதையும் சொல்லேன். நாட்காலையில் குளித்தல், பரமனின் திருவடிகளை பாடுதல், தகுதி வாய்ந்த சான்றோர்களுக்கு மிகுதியாக தானம் கொடுக்கும் செயலாகிய ஐயம், பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் அன்னமிடக்கூடிய செயலாகிய பிக்ஷை, இதையே பகவானின் சேவையாக வாழுதல். இந்த எல்லாவற்றையும் எண்ணி ஆவல் கொள்வது, அதாவது உகப்பது என்பதே செய்ய வேண்டிய 6 விஷயங்கள். அருமை கதிரேசா, அருமை. இப்பாசுரம் மொத்தமாக உணர்த்தும் கருத்தை சொல்வாயா? வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். இதை ஊன்றி பார்த்தால் குறைபட்டுக் கொண்டே இருப்பவர்கள் வையத்தில் வசிப்பவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறையில்லாமல் வசிப்பவர்களே வாழ்பவர்களாவார்கள். பகவானான கண்ணனே இவர்களின் ஆயர்பாடியில் வந்து பிறந்ததால் இந்த வையம், அதாவது இந்த உலகம் ஆயர்பாடி ஆயிற்று. அதுவே ஆயர்களின் உலகம். அப்படிப்பட்ட வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்களே என்று யார் யாருக்கு கண்ணனின் குணானுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று பரோபகாரியாய் கூப்பிட்டு செய்ய வேண்டியவற்றை காலத்தே செய்து விலக்க வேண்டியவற்றை விலக்கித் தள்ளி அந்த பார்க்கடல் பரமனின் திருவடிகளை சரணாகதி அடைந்து துதியுங்கள் என்கிறாள் ஆண்டாள். பார்த்தாயா கோவிந்தா, எப்படி கூறுகிறான் இவன்? அந்த ஆண்டாளே அடியேனின் காதுகளில் மதுரமாய் பொழிந்தது போல் இருந்தது. இவன் நம்மிடம் வந்த நோக்கமே வேறு. விவரம் புரியாமல் மருந்தை உட்கொண்டாலும் மருந்து தன் வேலையைச் செய்து நோயை குணமாக்குவது போல தமிழ் பாசுரம் இவனை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறது பார்த்தாயா? வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஏனைய ஆழ்வார்களின் அருளிச் செயல்களையும் படித்திருப்பது முக்கியமல்ல. அந்த படிப்பால் அதன் கருத்து மனதுக்குள்ளே சென்று உள்ளிருக்கும் பரமாத்மா வெளிப்பட்டு பிரகாசிக்க வேண்டும். அப்படி வாழ்பவர்களே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள். இப்பாசுர வகுப்பின் பலன் நீயாவாய் கதிரேசா? அடியனிடம் ஒரு விண்ணப்பம் உள்ளதண்ணா. சொல் கோவிந்தா. அண்ணா, பாசுர வகுப்புகள் கூரத்திலும் அரங்கேற்றப்பட்டு அதன் பலனை அங்குள்ளவர்களும் பெற வேண்டும் என்று கூறியிருந்தீர்களே, அந்த வைபவத்திற்கு நம் கூரேசருக்கு இந்த கதிரேசன் துணை நிற்கலாமே என்று அடியனுக்கு தோன்றுகிறது. மிகவும் பொருத்தமான யோசனை கோவிந்தா. கதிரேசா, நீ எங்கு போய் வேலை தேடினாயோ அங்கேயே உனக்கு ஒரு சேவையும் காத்திருக்கிறது. செய்வாயா? தாங்கள் கூறி அடியேன் மறுப்பேனா? அடியேனின் வாழ்வில் ஒளியேற்றியவர் தாங்கள். அதனால் தாங்கள் விரும்பியது போல் கூரம் செல்ல சித்தமாயிருக்கிறேன். இருப்பினும் ஒரு சிறு வேண்டுகோள். தயங்காமல் கேள் கதிரேசா. நம் ஊர் கோயில் ஆதிகேசவனுக்கு பணி செய்து பழகிவிட்டேன். சட்டென்று அது நின்று போக மனம் இடம் கொடுக்கவில்லை. வாரத்தில் 2 நாட்கள் நம் ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலும் மீதி 4 நாட்கள் கோரத்திலும் சேவை செய்ய அனுமதிக்க வேண்டும். உன் கோரிக்கை மிகவும் மெச்சத்தக்கது கதிரேசா. வாரத்தில் 3 நாட்கள் குடும்பத்தோடு சேர்ந்திருந்தது போலும் ஆயிற்று. அப்படித்தானே?
என்ன பெரிய நம்பி, பலமான யோசனை போல் இருக்கிறதே. சுவாமி, இரவு பொழுதாகிவிட்டது, நீ இன்னும் உன் அகத்திற்கு புறப்படவில்லையா? இல்லை சுவாமி, அகமுடையாள் குழந்தைகளுடன் பிறந்தகத்திற்கு சென்றுள்ளாள். அடியேன் என்று மடத்திலேயே தங்கிவிடலாம் என்று இருக்கிறேன். நல்லது. அவர்கள் வருவதற்கு ஓரிரு நாட்கள் ஆகும் அல்லவா? ஆம் சுவாமி. உனக்கும் குடும்ப சுமையிலிருந்து சற்று இளைப்பாறல் கிடைத்த மாதிரி ஆயிற்று இல்லையா? ஒரு விதத்தில் உண்மைதான் சுவாமி. குடும்ப பொறுப்பு ஒரு சுகமான சுமைதானே. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு சந்நியாசி போல் தத்துவம் பேசுகிறாய். இருக்கட்டும். குடும்ப சுமையிலிருந்து இது போன்று சற்று ஓய்வு கிடைப்பதும் மனதிற்கு தெம்பு தருவதுதான். சரி, என்ன யோசனையில் இருந்தாய்? பெண்ணுக்கு வரன் பார்க்க வேண்டும் என்ற கவலை அதற்குள் வந்துவிட்டதா என்ன? அதை பற்றி அடியேன் கவலைப்பட தேவையே இல்லை சுவாமி. தங்களின் ஆசியும் அந்த அரங்கனின் கருணையும் உள்ளது. நல்ல வரனாகவே அமையும். பின் எதை பற்றிய சிந்தனை? அது தெய்வக்கரசு நம்பியை பற்றித்தான். பெரிய நம்பி, அது முடிந்து போன விஷயம். அவன் செய்த தவறுக்கு தண்டனையும் அளித்தாகிவிட்டது. அதை பற்றி நீ ஒன்றும் மனதை வருத்திக் கொள்ளாதே. அப்படி இல்லை சுவாமி. தாங்கள் தண்டனை அளித்து விட்டீர்கள். அவரும் அதை கனத்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு இப்போது அதற்கான பிராயச்சித்தமும் செய்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி. நம் காவிரி ஆற்றங்கரையை அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டும் அங்கு வரும் சேவார்த்திகளுக்கு பணிவிடை செய்வதோடு அவர்களது வஸ்திரங்களை தன் கையாலேயே துவைத்து உலர்த்தி கொடுத்து சேவை செய்து கொண்டு வருகிறார். செய்யட்டும் செய்யட்டும், நல்ல காரியம்தான். வைஷ்ணவ தர்மத்திற்கு விரோதமாக அவன் செய்த காரியத்திற்கு இப்போது அவன் செய்து வரும் பணி அவசியமானதுதான். காரணம், அவன் ஏற்கனவே செய்த தவறு ஒரு விதத்தில் வைஷ்ணவ அபச்சாரம்தான். பாவம், அந்த வைஷ்ணவ பெரியவரின் உள்ளம் நிச்சயம் வாடிப்போய்தானே இருக்கும். உனக்கு தெரியாததல்ல பெரிய நம்பி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் முகம் வாடினால் அந்த பகவானும் மன்னிக்க மாட்டான் அல்லவா? தான் ஒரு சிறு வயதுக்காரனால் திருத்தப்பட்டோம் என்பதில் அவர் முகம் வாட்டம் கண்டிருந்ததை அடியேன் உணர்ந்தேன். ஆனால் அதை அவர் மறைத்துக் கொண்டு தெய்வக்கரசு நம்பியை புகழ்ந்தார். எவ்விதத்தில் பார்த்தாலும் அடியேன் அவனுக்கு கொடுத்த தண்டனை சரியானதே. இருப்பினும் பிராயச்சித்தம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு அளித்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா சுவாமி? வைஷ்ணவ அபராதத்திற்கு அந்த பகவானே மன்னிக்க மாட்டான் என்றால் அடியேன் எப்படி மன்னிப்பது? காஞ்சியம்பதியில் திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளியிருந்த போது நடந்த ஒரு சுவையான சம்பவம் உனக்கு தெரியும் அல்லவா? தெரிந்த பல விஷயங்களையும் ஆச்சாரியர் திருவாக்கால் கேட்பதில் என்றுமே உகப்புதான் சுவாமி. அதில் பல சுவாரஸ்யங்களும் அரிய தகவல்களும் கூடுதலாக கிடைக்கும் அல்லவா? ஒரு சமயம் பல்லவ மன்னன் ஒரு பேரழகு வாய்ந்த இளம் யுவதியை கண்டான். அவளையே திருமணமும் செய்து கொண்டான். நாட்கள் செல்லச் செல்ல அந்த பெண் யவ்வனம் மாறாமல் என்றும் இளமையாகவே இருக்க, தான் மட்டும் வயதானவனாக தோற்றமளிக்க அந்த பெண்ணிடம் காரணம் கேட்டான். அதற்கு அந்த பெண் தான் முன்பு கிழப்பருவத்தினளாக இருந்ததாகவும் இவ்வூரில் வசிக்கும் பார்கவர் என்னும் திருமழிசை ஆழ்வாரின் அருளால் இளமை வாய்க்கப் பெற்று யுவதியாக ஆனேன். அவரது ஓர்பதிகம் பாடப்பட்டதிலேயே அடியேன் இப்படி ஆகிவிட்டேன் என்று கூற, இதை கேட்ட அரசன் ஆழ்வாரை சபைக்கு அழைத்து வரச் சொன்னான். ஆனால் ஆழ்வார் சபையேற மாட்டார் என்பதால் அவரது சிஷ்யரான கணிக்கண்ணன் என்பவரை சபைக்கு அழைத்து வந்தார்கள். அங்குள்ளவர்களும் இந்த கணிக்கண்ணன் பதிகம் பாடினாலும் அவரது குருநாதர் அருளால் யவ்வனம் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் கணிக்கண்ணனோ என் குருநாதரை அன்றி மற்றொரு மானுடனை பாடமாட்டேன் என்று சொல்ல, மன்னன் வெகுண்டு அக்கணமே காஞ்சியை விட்டு வெளியேறு என்று கட்டளையிட்டான். கணிகண்ணனும் அரச கட்டளையை ஏற்று திருமழிசை பிரானிடம் வந்து அரச கட்டளையை தெரிவித்து தனக்கு விடை கொடுக்கச் சொன்னார். அதை கேள்வியுற்ற திருமழிசை ஆழ்வாரும், நீ இங்கில்லாதிருக்க எனக்கு மட்டும் இங்கு என்ன வேலை என்று ஆழ்வார் புறப்பட, அப்போது அந்த கோயிலில் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கும் பெருமாள் தன் பாம்பு படுக்கையை சுருட்டிக்கொண்டு ஆழ்வாரை பின்தொடர்ந்து சென்று விட்டார். அவ்வளவுதான். காஞ்சியம்பதியை மையிருள் சூழ்ந்து கொண்டது. பட்ட பகலிலே
இயற்கைக்கு விரோதமாக ஏற்பட்ட இருளை கண்டு மன்னன் பயந்தே போனான். அங்குள்ள பெரியோர்களின் மூலம் இதற்கு காரணம் தெய்வ குற்றமே என்று கருதி கோயிலுக்கு வந்தால் அங்கு தெய்வ சாநித்தியமே இல்லை. அங்கும் கும்மிருட்டு. பிறகு சான்றோர் பலர் தாங்கள் செய்த ஸ்ரீ வைஷ்ணவ அபச்சாரமே இதற்கு காரணம் என்று கூற மன்னனும் மனம் திருந்தி ஊர் எல்லையில் தங்கியிருந்த திருமழிசை ஆழ்வாரின் காலில் விழுந்தான். ஆனால் அவர் என் காலில் விழுந்தென்ன பயன்? நீ அபச்சாரப்பட்டது என் சிஷ்யனான கணிகண்ணனிடம், நீ அவனிடம் மன்னிப்பு கேட்பதுதான் தகும் என்று சொன்னார். மன்னிப்பு கேட்டு மன்னன் காலில் விழப்போக கணிகண்ணன் மன்னனை விரைந்து தடுத்து, நாட்டை ஆளும் மன்னன் அடியேனின் காலில் விழப்போவது தகாது என்று சொல்ல, அரசனும் நீங்கள் இந்த ஊரை விட்டு விலகினால் அந்த பெருமாளும் இங்கிருக்க பிரியப்படவில்லை என்று சொல்லி ஊர் திரும்ப யாசித்தான். கணிகண்ணன் விருப்பம் தெரிவிக்க ஆழ்வாரும் தன் சிஷ்யனுக்காக மீண்டும் காஞ்சியம்பதி திரும்பினார். ஆழ்வாரிட்ட வழக்காக பெருமாளும் திரும்பவும் ஆழ்வாரை பின்தொடர்ந்து வந்து தன் கோவிலில் பாம்பு படுக்கையை விரித்து படுத்துக் கொண்டான். அதனால் அங்குள்ள பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான், அதாவது யதோதாரி என்ற பெயர் வந்தது. இப்படி பகவானே தன் பக்தர்களாகிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வசப்பட்டவன் என்பது தெளிவாகிறது. மன்னனாக இருந்தாலும் தன் பக்தர்களின் மேல் ஏற்படும் அபச்சாரத்தை அவன் பொறுக்க மாட்டான் என்பது தெளிவாக புலப்படுகிறது அல்லவா? அப்படி இருக்க இந்த தெய்வக்கரசு நம்பியை மன்னிப்பது பற்றி அடியேனுக்கு கிஞ்சித்தும் எண்ணமில்லை. அடியேன் எடுத்த முடிவில் சற்றும் மாற்றமும் இல்லை. அதனால் பெரிய நம்பி, நீயும் அவனை பற்றிய எண்ணத்தை விடுத்து படுத்துறங்கச் செல். நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம் சுவாமி. நேற்று மாலை தாங்கள் கோவிலுக்கு வரவில்லையோ? வந்தேனே, ஆனால் தங்களைத்தான் காணவில்லை. சன்னதியில் தங்கள் உதவியாளர் தான் இருந்தார். ஆமாம், சரிதான். சிறிய வேலை ஒன்று இருந்ததென்று என் உதவியாளரை சன்னதியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அகத்து வரை சென்று இருந்தேன். அந்த சமயத்தில் தான் தாங்கள் வந்துவிட்டு போயிருக்கிறீர்கள். அப்படியா? ஆமாம். நேற்று ஊர் தலைவர் அவர் தமையனார் குடும்பத்தோடு கோயிலுக்கு வந்திருந்தார். அவர் தமையனார் எங்கோ வடக்கே இருக்கிறாராம். நம் கோயிலையும் அதன் பிரம்மாண்டத்தையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் பார்த்து பிரமித்து போய்விட்டார். நம் பூஜை விதிமுறைகளும் நடைமுறை சம்பிரதாயங்களும் அவரை வெகுவாக கவர்ந்து விட்டன. முக்கியமாக கோயில் துப்புரவாக இருந்தது அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அதற்கு தாங்கள் தான் காரணம் என்று தங்களை பற்றியும் சொன்னேன். அப்படியா? அப்போதுதான் ஊர் தலைவர் தங்களை பார்த்து கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டதாகவும் கோயிலில் தங்களை பார்த்தால் வெகுவாக விசாரித்ததாகவும் சொல்ல சொன்னார். நானும் கூட அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பசுக்களை பராமரிக்கும் கோ சமரட்சண சாலை ஒன்றை நம் கோயிலிலும் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் சில நாட்களாக மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அது குறித்து அவரிடம் பேச வேண்டும். ஆஹா, மிகவும் அருமையான யோசனை. ராமானுஜனும் கூட இந்த யோசனையை விரைவிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறான். மிக சிரேஷ்டமான குடும்பம் தங்களுடையது. சிரேஷ்டமான எண்ணங்களை ஆமோதிப்பதற்கு கேட்பானேன். சீக்கிரமே அப்படி ஒரு கோசாலையை நிறுவுவதற்கு ஆவண செய்யுங்கள். நானும் மீண்டும் தலைவரை பார்த்தால் தங்களின் எண்ணத்தை சொல்கிறேன். நமஸ்காரம். 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 என்ன ஆறாவதன் சுவாமிகளே, கோயிலுக்கு கொடுத்த பொருட்கள் எதற்காவது தொகை நிலுவையில் உள்ளதா? இல்லை, பொருளை பட்டுவாடா செய்த மறுகணமே தொகை கைக்கு வந்து விடுகிறது. சோமியாஜி சுவாமிகள் அந்த அளவுக்கு கோயில் நிர்வாகத்தை ஒழுங்கு செய்து விட்டார். அவரை பற்றி கேட்க வேண்டுமா? இதோ இப்போது கூட கோயிலில் ஒரு பசு பராமரிப்பு சாலையை நிறுவுவது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். மறப்பதற்கு முன்னரே சொல்லிவிடுகிறேன்.
பச்சை கற்பூரம் கையிருப்பு மிகவும் குறைந்து விட்டது. 2-3 நாட்களுக்குள் பச்சை கற்பூரம் கொடுத்தால் தேவலை. அதற்கென்ன, நாளைக்கே கொண்டு வந்து தந்து விடுகிறேன். சரி, நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள், நான் சந்நிதிக்கு செல்கிறேன். என்ன ஆறாவமுதரே, வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? பெருமாள் புண்ணியத்தில் எல்லாம் அருமையாக போய்க் கொண்டிருக்கிறது. பாருங்களேன், இந்த வியாபாரத்தினால் தானே வேலூர் சம்பந்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது. வியாபார விஷயமாக யக்ஞமேட்டுக்கு போயிருந்த போதுதானே வருங்கால சம்பந்தியை நான் சந்தித்தேன். ஓ, அவர்தான் சம்பந்தி என்று முடிவே செய்து விட்டீர்களா? அப்படி இல்லை, நல்ல சம்பந்தம் இல்லையா? அமைந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அப்படி சொன்னேன். நாளை கழித்து மறுநாள் அவர்கள் தஞ்சமாம்பாளை பெண் பார்க்க வருகிறார்கள். தாங்களும் தங்கள் சக தர்மினியும் அன்று கட்டாயம் எங்கள் அகத்திற்கு எழுந்தருள வேண்டும். நாங்களா? நீங்களேதான். அதுவும் நிச்சயம் சக தர்மினியுடன் வந்துவிட வேண்டும். மாமிக்கு தஞ்சமாம்பாள் என்றால் தனி பிரியம். அது மட்டும் இல்லாமல் மூத்த உறவினர்கள் யாரும் கூப்பிடும்படியாக அருகில் இல்லை. தாங்கள் இருவரும் வந்தால் சபை நிறைவாக இருக்கும். பார்க்கலாம், பெருமாள் என்ன திருவுளம் கொண்டிருக்கிறாரோ. நல்லபடியாகத்தான் திருவுளம் கொண்டிருப்பார். நிச்சயம் தாங்கள் இருவரும் வருகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். எதற்கும் காந்திமதியை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு சொல்கிறேனே. சரிதான், நான் தான் சொன்னேனே, மாமிக்கு தஞ்சமாம்பாள் என்றால் கொள்ளை இஷ்டம். அவர்கள் வரமாட்டேன் என்றா சொல்லிவிடப் போகிறார்கள்? நீங்கள் அழைத்தவுடன் நிச்சயம் அவர்கள் கிளம்பி விடுவார்கள். இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. எங்கள் அகத்தில் ஒரு விசேஷம் என்றால் அது உங்கள் அகத்து விசேஷம் போல. அதற்கில்லை, நாளை மறுநாள் ஒரு யஜ்ஞம் விஷயமாக வெளியூருக்கு செல்வதாக தீர்மானித்திருந்தேன். என்னுடன் இன்னும் சில பேரும். தயங்கவே வேண்டாம், நிச்சயம் வந்துவிடுங்கள். தங்கள் ஆசீர்வாதம் தஞ்சமாம்பாளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, வருகிறேன். நேரத்தை தீர்மானித்ததும் சொல்லி அனுப்புகிறேன். முன்னதாகவே தாங்கள் வந்துவிட வேண்டும். சரி சரி, தாங்கள் பெருமாளை சேவித்தாகிவிட்டதா? ஆம், ஆயிற்று. நான் சென்று சேவித்து விட்டு வருகிறேன்.